அப்பளம் வடை இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பரான அப்பளம் வடை. இந்த புரட்டாசி மாசத்துக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிடலாம். சாப்பாடு நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டோட போர் அடிக்கும். அதனால சுவையான அப்பளம் வடை வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு அப்பளம் வடை செய்ய போறோம். வீடியோல பார்க்கலாம். பொருட்கள் காட்டுறாங்க. கடலைப்பருப்பு மாவு, கடையில் வைக்கிற மாவுங்க, கடலை மாவு, அப்பளம், கார்ன்ஃப்ளவர், ஒரு மிளகாத்தூள் கொஞ்சம், எள்ளு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. நாங்க செய்யறத பார்க்கலாம். கடலை மாவுங்க, தேவையான அளவு நல்லா கட்டியே கட்டிக்கணுங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் போது ஊற்றலாம். இந்த மாதிரி யாருன்னா வந்தா கூட நம்ம வீட்டிலேயே செய்து கொடுக்கலாம். சூப்பரா இருக்குங்க. வச்சு ஊற்றிக்கலாம். அப்பளம் துவைச்சு இந்த மாதிரி எண்ணெயில போடும். நல்லா சூப்பரான அப்பளம் வடை ரெண்டு. ஒன்னொன்னா போட்டு எடுத்துட்டோம். நல்லா கொஞ்சம் சோர்ந்தோன்னா தேடி போடும். அப்பளம் வடை இது பாருங்க, சூப்பரான அப்பளம் வடை. உப்பி நல்லா வந்து பாருங்க, வடை மாதிரி அப்பளம் வடை. இந்த ஸ்டைல்ல ஒரு வாட்டி செய்து பாருங்க. எப்படி இது கமெண்ட் பண்ணுங்க. உன்னு போடுறேன் பாருங்க. அப்பளம் வடை ஒண்ணுன்னா போட்டு எடுத்துக்கணும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அது செய்து கொடுத்தீங்கன்னா, ஒரு வெந்தாள் இருந்தா கூட இந்த மாதிரி செய்யலாம். டக்குன்னு கடலை மாவு இருந்துன்னா போட்டு செய்து கொடு. அப்பளம் வடை ரெடி. இந்த ஒன்று போதும்ப்பா. நல்லா சிறுந்தீவில வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா வச்சுக்கோங்க. சிறுந்தீவி உப்பி வந்துப்பா. வடை ஸ்டைல்ல வச்சுங்களா. இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கணும். வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க. அப்பெல்லாம் வேணா சிவந்துருச்சுங்க. இந்த மாதிரி செய்து குழந்தைங்க கொடுங்க. நம்ம கூட சாப்பிடலாம். ஒரு டக்குன்னு கடலை மாவு இருந்துன்னா போட்டு இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பெல்லாம் வடை ரெடி. சூப்பரான அப்பளம் வடை.